ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று. உலகத்துக்கே எல்லா தத்துவங்களையும் உபதேசம் செய்தவர் சிவபெருமான். அவருக்கே இவர் பிரணவ உபதேசம் பண்ணினார் அப்படின்னா அது எப்பேற்பட்ட சிறப்புக்குரிய செயல். முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்கிற போது தந்தையாக சிவபெருமான் என்ன பண்ணாரா, பணிந்து ஒரு குரு கிட்ட கேட்கறது மாதிரி அவர்கிட்ட இருந்து உபதேச மொழிகளை பெற்றுக்கொண்டாராம். அப்போ உபதேசிக்க தகுதியான தெய்வமாக முருகப்பெருமான் இருக்கிறார் அப்படிங்கிறத சிவபெருமான் உலகத்துக்கு எடுத்து காட்டினார். அவருக்கு மட்டும்தானா உபதேசம், எங்களுக்கு செய்ய மாட்டீங்களா? ஏன்னா நாங்களும் அறியாமை அப்படிங்கிற இந்த இருளதான மூழ்கி இருக்கிறோம், எங்களுக்கு ஞானமாகிய உபதேசம் வேண்டுமே அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா முருகன் கண்டிப்பாக நமக்கு ஞான குருவாக அமைவார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை.